இந்த காலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் ஆனங்கோட்டை சந்தையிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் வந்து 2.25 பரப்பாக பிரிக்கப்பட்ட 6 காணி துண்டுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது. இந்த காணொலியில் அது தொடர்பான முழுமையான விவரத்தை பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இதே போன்ற பல பயனுள்ள காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணியானது யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டை சந்தையிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் இந்த காணி காணப்படுகின்றது. இந்த காணியிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் அரச வைத்தியசாலை இருக்கின்றது. அதைவிட 1 கிலோமீட்டர் தூரத்தில் நவாலி சந்தை, சாவற்கட்டி சந்தை காணப்படுகின்றது. இதைவிட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் மானிப்பாய் சந்தை, கொக்குவில் சந்தை காணப்படுகின்றது. இதை அடுத்து பாடசாலை என நீங்கள் பார்க்க போனால் ஒரு 200-300 மீட்டரில் ஆனக்கோட்டை பாலசுப்ரமணியம் பாடசாலை இருக்கின்றது. ஒரு 800 மீட்டர் தூரத்தில் உயரப்பலம் ஆர்சி பாடசாலை இருக்கின்றது. இந்தியாவில் பார்க்க போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மானிப்பாய் மகளிர் கல்லூரி பாடசாலை காணப்படுகின்றது. அதன் பக்கத்தில் மானிப்பாய் ஆர்சி பாடசாலை காணப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து மானிப்பாய் இந்து கல்லூரி பாடசாலை காணப்படுகின்றது. அதுவும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில். எனவே இந்த காணியானது ஒரு டவுனை அண்டிய பிரதேசத்தில் இருக்கின்றது. எல்லா வசதிகளுடன் இருக்கின்றது. அதைவிட மிக முக்கியமானது அரச வைத்தியசாலை. காணியிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் அரச வைத்தியசாலையும் காணப்படுகின்றது. எனவே இந்த காணியானது 14 அடி டிப்பர் போகக்கூடிய 14 அடி அகலப்பாதை விடப்பட்டிருக்கின்றது. பாதை முடிவில் வந்து 30 அடி அகலத்தில் ரவுண்டப் போட் இருக்கின்றது. காணியானது இந்த காணி பிரிக்கப்படும் போது பாதையானது எல்லா வீடுகளும் வடக்கு வாசல் கட்டக்கூடிய மாதிரியான அமைப்பில் தான் இந்த பாதை பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட ஒரு காணி துண்டில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் 2 வீடுகள் கட்டக்கூடிய அளவில் தான் நீளம் அகலம் எடுத்து இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய ஒவ்வொரு காணி துண்டும் 2.5 பரப்பும் 2.5 பரப்பும் இந்த துண்டுகள் காணப்படுகின்றது. இந்த பாதையின் நடுவில் முதலாவது காணித்துண்டு இதாகவும், 2வது காணித்துண்டு அடுத்ததாகவும், 3வது காணித்துண்டு அந்த துண்டு தொங்கல் துண்டாகவும் காணப்படுகின்றது. இந்த பாதையின் நடுவில் ஒரு சைட்டு 3 காணித்துண்டுகளும் மறு சைட் 3 காணித்துண்டுகளும் காணப்படுகின்றது. இந்த காணித்துண்டில் முதலாவது காணித்துண்டாக இருக்கின்ற காணித்துண்டும் இந்தியாவில் இருக்கிற முதலாவது காணித்துண்டும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏனைய இந்தியாவில் 2 துண்டு காணியும் அங்கால 2 துண்டு காணியுமாக 4 துண்டு காணி மாத்திரமே காணப்படுகின்றது. அந்த காணியும் நிறைய பேர் வந்து பார்க்கின்றார்கள், முந்தி அடித்து விலை பேசி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காணியும் எப்போ போவோம் தெரியாது. உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தால், வேண்டோணும் வேண்டி தேவை இருந்தால் நீங்கள் இதை முந்தி எனது நம்பருடன் தொடர்பு கொள்ளுங்கள். எனது நம்பரானது 077 22 41 801. இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு இந்த காணிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்கு தேவைப்படும் இடத்தில் என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த காணியை முந்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு பார்க்குற காணி நாளைக்கு கிடைக்காது. எனவே இதை பார்த்து வேண்டுங்கள். ஒரு காணித்துண்டின் ஒரு பரப்பு விலையானது 46 லட்சம் ரூபா காணப்படுகின்றது. இந்த விலையானது மிகவும் ஒரு நியாயமான விலையிலே காணப்படுகின்றது. இந்த காணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில் காணப்படும் வேறொரு காணி விலை போயிருக்கின்றது. ஏறக்குறைய 70-75 லட்சத்துக்கிட்ட பரப்பு போயிருக்கின்றது. அதுவும் ஒழுக்கைக்குள் அதோட காணப்படும் போது இந்த காணி எந்த ஒரு வேறு யாருக்கும் இந்த பாதை இருந்திருக்காது. டிப்பர் போகக்கூடிய பெரிய அகலப்பாதை 14 அடி பாதையின் முடிவில் வந்து ரவுண்டப் போட் எந்த சோழி சுரட்டும் இல்லாமல் சௌகரியமாக சந்தோஷமாக வாழக்கூடியதாக இருக்குது. இதை விட மிக முக்கியமாக சொல்ல போனால் இதில் தண்ணி ஊற்றானது நன்னீர் தண்ணியூற்றை கொண்டுள்ளது. நல்ல தண்ணி. இதையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். எனவே முந்தி உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்தி ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் எவ்வளவு சீக்கிரம் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு காணி தேவை என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் எங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த இப்படியான காணி விளம்பரமானது நிறைய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு சென்றடையாமல் இருக்கின்றது. எனவே
தமிழ் இந்த இதுகள் சம்பந்தமாக நீங்கள் இந்த காணி சம்பந்தமாக பொருட்கள் சம்பந்தமாக பார்க்க விரும்பினால் இவர்களுடைய ஜெஃப்னா சேல்ஸ் கப் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இதுகளை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை அமர்த்தினீங்களா இருந்தால் இதை போன்ற வீடியோகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே நீங்கள் இலகுவாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம். மற்றும் எமது உறவுகளே, இந்த காணியானது எனது சொந்த காணி. எனவே தோம்போ சரி உறுதியோ சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே சரியான முறையில் காணப்படுகின்றது. நீங்கள் விரும்புபவர்கள் உடனே என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். எந்த தரவு பணங்களோ நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டால் இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே நான் இந்த காணியின் உரிமையாளர். நீங்கள் இதை என்னுடன் தொடர்பு கொள்ளும் இடத்தில் எந்த தரகர் பணமோ வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டிய பணமோ ஒன்றும் தேவையில்லை. என்னுடன் கதைத்து இந்த காணியை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் எனது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.